பொறுமையா வை. இதை சரி பண்ணணும்னு வை, நல்ல ஃப்ரிட்ஜா இருக்கும் பத்துக்க. இது இப்ப இந்த வெள்ளத்து தண்ணியில தான் இப்படி மோசமாகவே இருக்கு. மத்தபடி இந்த ஃப்ரிட்ஜ் சூப்பரான ஃப்ரிட்ஜ். இப்ப கொம்மி, இந்த ஃப்ரிட்ஜை கொண்டு போய் நீ காயெல்லாம் கடையில கொடுத்தா கூட 5 பைசா திருப்பி தர மாட்டாவ. நீ இதை கொண்டு போய் சரி பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள வைக்கணுங்க. ஏலா, நான் இந்த ஃப்ரிட்ஜை முத சீட்டு போட்டு வாங்கின ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜை போய் நீ தூக்கி தூர போடணும் தான் பேரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சர்வீஸ் பண்ணி சரி பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கணும். இப்போதைக்கு இதுல இருக்கட்டும். வா, வேற என்னென்ன கிடக்குன்னு பார்ப்போம். எல்லாம் எடுத்து வீடெல்லாம் தொடச்சாதான் சரி வரும். ஆமா, அந்த இவ சந்தியா எங்க? அவ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்கா. இல்ல, அவ என்ன போனை நோண்டியா? நான் என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கா, இல்லை வேற எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டேன். ஆமா, நீ நினைச்சுக்கிட்டே இரு. அவளாம் இப்போ 24 மணி நேரமா போனை தான் கையில வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கா. உனக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாது. நான் ஒரு 5 நிமிஷம் போன் எடுத்துட்டாதான் உனக்கு அது கண்ணு தெரியும். ஏன்னா என்ன சொல்லியா, அவ எப்பயும் போனை நோண்டிக்கிட்டு இருப்பா. அவ என்னமோ ஃப்ரெண்டு பிள்ளைகள கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு அதை இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன்